வெல்கம் டு பண்ற ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன் பார்த்தோம். அதை தொடர்ந்து உங்களுக்கு தெரியுமா புக் பேக் கொஸ்டின் கம்பைலேஷன் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாங்க, இது நம்ம நியூ ஸ்கூல் புக்ஸில் அங்கங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் இருக்கும். டூ யூ நோ பாக்ஸ் கண்டென்ட் ஹைலைட் பண்ணியிருக்கோம். அது எல்லாத்தையும் நம்ம கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். அறிவியல், சமூக அறிவியல் தனித்தனியாக இருக்குது. டூ யூ நோ வந்து 6 to 12th வரைக்கும் இருக்கும். வேறு புக் பேக் வந்து 6 to 10th வரைக்கும் இருக்கும். இதுதான் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் சைக்காலஜி ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இது இப்போ ரீசெண்டாக இந்த போலீஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லி இது கமிஷன் போட்டு அது ஏதோ சொல்லியிருக்காங்க. அதில் டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் இருக்கிற மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. பட் அவங்க என்ன கமிஷன், அது என்ன தான் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ராசஸை கம்மி பண்ணவே மாட்டாங்க. அதான் அதே அந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த ஸ்டாண்டர்டு கிட்ட அவங்க போகிறாங்க. முன்னாடிலாம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிலாம் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டேஜாக இருந்தது ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படின்லாம் கொண்டு வந்தாங்க. அது இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை காம்ப்ளிகேட் தான் ஆக்குமே ஒழிஞ்சு அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் கொண்டு போகும். அது கொண்டு வந்தது கரெக்டானது தான். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, அப்படி நடக்கிறதில்ல. பட் இருந்தாலும் கொஸ்டின் லீக்கு நிறைய மால் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரே சிங்கிள் ஸ்டேஜ்னால் அப்படியே கிராஸ் பண்ணி வந்துடுறாங்கன்றதுனால அவங்களுக்கு செக் வைக்கணுங்கிறதுனால தான் அந்த 2வது எக்ஸாமே கொண்டு வராங்க. ஏன்னா ஒரு ஃபஸ்ட் இதில் அவங்க எப்படி தப்பிச்சாலும் டிஸ்கிரிப்டிவில் அவங்க எழுதி தான் ஆகணும். பட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் இப்போ கடந்த ஆண்டுகள் நடந்ததில் அந்த மெயின்ஸ் ஆன்சர் ஷீட்டே மாற்றினதா அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரே ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. சரிங்களா, ஒரு 4 ஆன்சர் ஷீட்டில் எல்லாத்துலேயுமே ஒரே கையெழுத்து இருக்குன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காரு. பட் எப்படி பண்ணாலும் அவங்க ஏமாற்ற தான் போகிறாங்க. இதில் ஒரு 10-15 பேர் தப்பு பண்ணுறதுனால எல்லோரும் மாட்டிக்க வேண்டியதாக இருக்குது. சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமு டபுள் ஸ்டேஜ் எக்ஸாமாக போகுது. அதுவும் டிஸ்கிரிப்டிவாக போகிறப்ப நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதை டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மோஸ்ட்லி அந்த கமிஷன் அடிப்படையில் தான் வரும். பார்ப்போம்.